அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. இப்போது வெயில் காலம் வந்துருச்சு, நிறைய தண்ணி குடிங்க, இல்லைனா கல் உருவாக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதேபோல் வெள்ளரி பிஞ்சு சாப்பிடுங்க, கரும்பு ஜூஸ் குடிங்க, அதேமாதிரி எலுமிச்சம்பழம் போட்டு எலுமிச்சம்பழம் எப்பயும் வீட்டில் வச்சுருங்க. எலுமிச்சம்பழம் போட்டு உப்பு கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் போட்டு குடிச்சுனே இருங்க. வெயில் காலம் வந்துச்சு, இளநீர் குடிங்க. அது மாதிரி இயற்கையான உணவை சாப்பிடுங்க. அதே போல் நிறைய தண்ணி குடிங்க, இல்லைனா கல் உருவாகிட்டு அதிக வலி இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கல் உருவானவங்க சில டிப்ஸ்கள் சொல்கிறேன். கல் கரையிறதுக்கு ஒரு இளநீ எடுத்துங்க, கண் திறந்துட்டு 1 ஸ்பூன் பாசிப்பயிறு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டு நைட்டு மூடி வச்சுருங்க. காலையில் வெறும் வயிற்றில் எழுந்துச்சி அந்த தண்ணி குடிச்சுடுவாங்க. எப்பேற்பட்ட கல்லும் கரைய அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் திராட்சை, விதை உள்ள திராட்சை, கருப்பு திராட்சை கூட இருக்கலாம். காலையில் எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சுட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட கல்லும் கரைய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் நம்ம தென்னம்பாலை வெடிக்கிறதுக்கு முன்னே, பிஞ்சு விடுறதுக்கு முன்னே அந்த தென்னம்பாலையை விரித்து அதுக்குள்ளே இருக்கிறது கோதுமை அரிசி மாதிரி இருக்கும். அதை எடுத்து 2 டம்ளர் தண்ணி விட்டு மிக்சியில் போட்டு அடித்து வடிகட்டி குடிச்சுன்னு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட கல்லும் கரைய அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் கல்கண்டு, ஏலக்காய் இதெல்லாம் நைட்டில் போட்டு ஊற வச்சுட்டு, தேங்காய் இளநீல கண் திறந்து ஊற வச்சுட்டு காலையில் எழுந்துச்சி அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா சீக்கிரம் கல் கரைய அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் மாதத்தில் 2 நாட்கள் பீன்ஸ் ஒரு 100 கிராம் எடுத்துங்க, துண்டு துண்டாக நறுக்கிங்க, உள்ள விதையை எடுத்துருங்க, நாரையும் எடுத்துகிட்டு 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வைங்க, வேக வைங்க. வேக வச்ச தண்ணியோட அந்த பீன்ஸை மிக்சியில் போட்டு அடித்து வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிடுங்க. மாதத்தில் 2 நாள் இது மாதிரி செய்யுங்க. உங்களுக்கு கல் உருவாக தடுக்கப்படும். கிட்னி நல்லா இந்த டயாலிசிஸ் பண்ண கிட்னியும் செயல்பட ஆரம்பிக்கும். அதே போல் சஞ்சீவி இலை பூ 2யும் நேரில் வளர்த்தி தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கனாலும் டயாலிசிஸ் பண்ண கிட்னி இந்த கிட்னி கூட செயல்பட ஆரம்பிக்கும். அதே போல் சுரக்கானுடைய ஓட்டை காய வைத்து எரித்து சாம்பலாக்கி மோரில் கலந்து குடிச்சுன்னு வந்தீங்கன்னா டயாலிசிஸ் பண்ணுறவங்க, சர்க்கரை பேஷண்ட் டயாலிசிஸ் பண்ணவங்களாம் கூட இந்த கிட்னி கூட செயல்பட ஆரம்பிக்கும். அதே போல் நம்ம சிறுபீலைன்னு ஒன்று இருக்குது. மாட்டுக்கு பொங்கலுக்கு கொண்டாந்து வைப்போம். அந்த சிறுபீலை, நெறிஞ்சி முள், ஆணை நெறிஞ்சி, மல்லிப்பூ, வாழைத்தண்டு இதெல்லாம் கூட்டு மருந்தாக போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் குடிச்சுன்னு வந்தாலும் கல் கரைய அதிகமாக வாய்ப்பு இருக்குது. மல்லிப்பூ ஒரு 100 கிராம் எடுத்துகிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி போட்டு கொதிக்க வச்சு குடிச்சுன்னு வந்தீங்கன்னா பித்தப்பையில் உள்ள கல்லும் கரையும். அதே போல் நம்ம ரணகல்லின்னு ஒரு இலை இருக்குது. அது முதல் நாள் ஒரு 3 இலை எடுத்து கழுவிட்டு நல்லா மென்று சாரம் மீட்டு துப்பிடணும் அந்த திப்பையை. அதே போல் அடுத்த நாள் 4வது இலை, அதே போல் 5வது இலை, அதுமாதிரி 10 நாளைக்கு சாப்பிடுவாங்க. எப்பேற்பட்ட கல்லும் கரைஞ்சிடும். அதே போல் வயிறு க்ளீன் பண்ணுங்கள். வயிறு க்ளீன் பண்ணால் மாதத்தில் 2 நாள் நம்ம 1 டம்ளர் சுட தண்ணி எடுத்துங்க, 1 ஸ்பூன் கடுக்காய் பவுட்ரு போட்டு நைட்டில் தூங்குறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த தண்ணியை குடிங்க. மாதத்தில் 2 நாள் குடிச்சுன்னு வந்தீங்கன்னா நம்ம வயிறு சுத்தமடைய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன்.